இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சத்துருக்களுக்கு முன்பதாக அவமானப்பட்டிருக்கிறீங்களா? சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்படுத்தப்பட்டு ஒருவேளை தலை குனிந்தவர்களாக நீங்க இருக்கலாம். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்விலே தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, தாவீதுக்காக ஆண்டவர் ஒரு கொம்பை உயர்த்தி சத்துருக்களுக்கு அவனுடைய சத்துருக்களுக்கெல்லாம் வெட்கத்தை உடுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? இந்த காலை வேளையிலே நாமும் ஆண்டவரை உண்மையாய் தேடும்போது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 23வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்த சங்கீதம் இந்த சங்கீதம் 23. ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கும்போது நம்முடைய வாழ்விலே அவர் நமக்கு சத்துருக்களின் முன்பிலே நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கணும். இந்த காலை வேளையிலே சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் அது ஆசைதான். ஆனா நம்ம இந்த காலை வேளையில ஒன்று செய்ய வேண்டும். அதற்கு கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறாரா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்த்து, இல்லை என்றால் அவரை நாம் மேய்ப்பராய் மாற்றிக்கொள்வோம். பாருங்க, யோவான் 10:11 வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறாராம். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுக்கவும் அவர் இந்த உலகத்துல வந்தார். பாருங்க, ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு வைத்திருக்கிறார். அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த மெய்ப்பரை நாம் உண்மையாய் உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பாருங்க, இரண்டாவதாக அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும்போது பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதே இல்லை. பிரியமானவர்களே, 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு இருக்கிறேன், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, தாவீது ஒரு நல்ல மெய்ப்பன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, தாவீது ஒரு நல்ல மெய்ப்பன். பார்க்கிறோம் 2 சாமுவேலின் அதிகாரத்துல 7வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆடுகளின் பின்னே நடந்த, அப்படியானால் தாவீது ஒரு ஆடு நல்ல மேய்க்கிற ஒரு மெய்ப்பன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் போது மிகவும் கரிசனை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துல கோலியாத்தை முறியடிக்கிற அந்த விஷயத்துல நாம் அந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் என்னுடைய ஆடுகள் மேல வந்து பீறி கொண்டு போக வரும்போது நான் அதன் மேல விழுந்து அதனுடைய வாயை கிழித்து போட்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆடுகளின் மேல் கரிசனை உள்ள அந்த தாவீதுக்கு ஒரு மெய்ப்பன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று நன்றாக தெரியும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, அந்த மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் மேல கரிசனை உள்ள அந்த தாவீது இப்பொழுது சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பன், அவர் என்னை ஒரு குறைவின்றி நடத்துவார். என் வாழ்வில நான் எவ்வளவு பள்ளத்தாக்குல போனாலும், மரண இருளா இருக்கட்டும், எவ்வளவு போராட்டமான சூழ்நிலைமையா இருக்கட்டும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டா, என்னுடைய எதிரிகளின் கைகளிலிருந்து என்னை விலக்கி பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை தாவீதுக்கு காணப்பட்டது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கிறதா? எப்பொழுது அந்த நம்பிக்கை வரும் என்றால், தாவீதை போல நாம இப்ப நான் இருக்கலாம்,
ஆனா என்னை காட்டிலும் என்னுடைய தேவன் என்னை மேய்க்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்த காலை வேளையில நம்மிலே கடந்து வர வேண்டும். தாவீதை போல கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றுவார், நீதியின் பாதையிலே நான் நடத்துவார் என்று இந்த நாள் முழுவதும் அறிக்கை செய்வோம். பாருங்க, யோசுவாவை குறித்து பார்க்கும்போது யோசுவா 1:9 வாசிக்கிறோம், பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பாரே, ஆனால் அவர் நம்மை பார்த்து சொல்லுவா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே அவரை நாம் மேய்ப்பராய் பிடித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக, சத்துருக்களின் முன்பிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என்ன ஆசீர்வாதம்? 5வது வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சொல்லுகிறதற்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? ஒரு ஆடுகளின் பின்பதாக நடந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலை மேய்ப்பதற்குரிய ஒரு ஜனங்களுக்கு ஒரு அதிபதியாக இருக்கும்படியாய், ஒரு பெரிய தலைவனாய், ராஜாவாய் ஆண்டவர் ஏற்படுத்தினார். பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது இந்த ராஜா அங்கத்திலே உட்காருகிறதற்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம் பிரியமானவர்களே. ஆனால் எல்லா பாடுகளின் மத்தியிலும் எங்கெங்கெல்லாம் வெட்கப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டாரோ அவர்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி போன இடங்களிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கினாரா. அன்பான தேவ பிள்ளையே, 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தார். எவ்வளவு ஆசீர்வாதம்! ஆண்டவரை மெய்ப்பனாக பிடித்திருந்த தாவீதனுடைய வாழ்விலே ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறாரா? நம்ம போன இடத்துல எல்லாம் ஜெயம் கிடைக்கணுமா? தாவீதை போல பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமம் நமக்கு கிடைக்கணுமா? இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். அவரை மெய்ப்பராய், நல்ல மெய்ப்பராய் நம்முடைய வாழ்விலை பிடித்துக் கொள்வோம் பிரியமானவர்களை. பாருங்க, அடுத்து பாருங்க, 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல சென்று வாசிங்க. பாருங்க, எல்லாரையும் முறியடித்தார் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தியரை முறியடித்தாரா. பாருங்க, அடுத்து மோவாபியரை பிடித்து அவர்களை பணிய பண்ணி அவர்கள் மேல நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு, பாருங்க, ஒவ்வொருவரையும் அவர் செய்த அவருக்கு கிடைத்த வெற்றி, ஆண்டவரை மெய்ப்பராக உண்மையான தெய்வனாக பிடித்து கொண்ட தாவீது பெற்றுக்கொண்ட வெற்றியை இந்த அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சீரியரை அவனுக்கு கீழ்ப்படுத்தினார், எல்லா ராஜாக்களையும் கீழ்ப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரை மெய்ப்பனாக கொண்டிருக்கிற மனிதனுக்கு தலை குனிவு கிடையாது. தாவீதை ஆண்டவர் தலை குனிய பண்ணல. போன இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம். 2 இடங்களில் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே அந்த பந்தியை, அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக, நாம் வெட்கப்பட்ட இடத்திலே, அவமானப்பட்ட இடங்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தரை உண்மையான மெய்ப்பனாய் நாம் நம்முடைய வாழ்விலே அறிந்திருக்க வேண்டும். தாவீது அதை செய்திருந்தார், வாழ்விலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். பாருங்க, சங்கீதத்திலே வாசிக்கிற 132வது அதிகாரத்திலே 17, 18 அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்த வேண்டுமே. ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நம்முடைய மேய்ப்பனாக பிடித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. அன்பான தெய்வ பிள்ளையே, இன்னும் நாம் வேதத்துல நாம தாவீதை குறித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே ஒரு நாளிலே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே ஈசாயுடைய குமாரில் ஒருவரை அபிஷேகம் பண்ணுவிப்பதற்காக வருகிறார்.
சவுல் பாவம் செய்தது நிமித்தமாக சவுலை ஆண்டவர் புறக்கணித்து இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தரால் சொல்லப்பட்டபடியினாலே ஈசாயுடைய வீட்டுக்கு அவர் கடந்து வருகிறார். ஈசாயுடைய எல்லா குமாரர்களையும் அவர் கடந்து போக பண்ணுகிறார் சாமுவேலுக்கு முன்பதாக. அன்பான தெய்வ பிள்ளையே, அபினதாபை கடந்து போக சம்மாவை கடந்து போக பண்ணுகிறார். இப்படி 7 குமாரர்களையும் கடந்து போக பண்ணுகிறார். இப்பொழுது பாருங்க, ஆனா யாரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. 7 பேரையும் தெரிந்து கொள்ளல. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்கிறார். பாருங்க, அப்பொழுதுதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருகிறது, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவ பிள்ளையே, பாருங்க இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். பாருங்க, மறந்து போய் விட்டார்கள் தாவீதை. தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு நல்ல ஒரு முக்கிய நிகழ்விலே தாவீது அழைக்கப்படவில்லை. வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். ஆடு மேய்க்கிறதா இவன் லாய்க்குன்னு அவனை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆனா சாமுவேல் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன் சொல்லுகிறார், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளையே, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் அங்கே வருகிறான். அவனை அபிஷேகம் பண்ணு, இவன் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவன், இவனை அபிஷேகம் பண்ணு இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். தைல கொம்பை சாமுவேல் எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளை, சகோதரர்கள் நல்ல வேலையில இருக்கிறவங்க, சவுலுடைய இராணுவத்துல பணிபுரிகிறவர்கள், சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வந்து சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையெண்ணெயால் அபிஷேகம் பண்ணின தெய்வம் அவர் மாறாதவர். இந்த காலை வேளையிலே நம்முடைய தலையையும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வல்லவர். அவரை மேய்ப்பராக பிடித்துக் கொள்வோம். தாவீதை போல பிடித்துக் கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன 6வது வசனத்தின்படி ஆண்டவர் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும்படி செய்யும். காலை வேளையில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கணும். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கும் போது பிந்தைய 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.